நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 636வது வீடியோ. இந்த வீடியோனுடைய பர்பஸே ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கிளாரிஃபை சர்டன் திங்ஸ். இது பெரிய புது டாபிக் ஒன்றும் பேசலை. நான் ஒருத்தர் கேட்டால் அடிக்கடி பேசுகிற டாப்பிக்கே பேசுகிறாள்ன்ற ஒவ்வொரு டாப்பிக்கிலையும் புது விஷயங்கள் இருக்குது. அது கொஞ்சம் தயவுசெய்து பாருங்க. சில இதில் இந்த 18 புராணத்தை எடுத்து பார்த்தாலே தட்சயஜ்ஞம் இல்லாமல் எந்த புராணத்துமே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில கதைகள் கொஞ்சம் வேறுபடும் தவிர எல்லாரும் இட்ஸ் மஸ்டர் மாதிரியான சில இதில். அதனால் ரெப்புடேஷன் ஆகுது. நேற்று கூட அஸ்வினி தேவா பற்றி சொல்லும்போது நிறைய பேர் கேட்டுருக்கா, அதுக்கு எதாவது கோவில் இருக்கான்போது அந்த திருக்கடையூர் கோவிலை பற்றி என்னுடைய சிஷ்யப்பையன் இருக்கா இல்லையா, இப்போ கார்த்திக் குமார், அவர் மூலமாக தெரிய வரும்போது நான் ஜெய்சோபா ஷேர் அந்த ரைடு போகிறவாள்லாம் போய் பார்த்துட்டு வாங்கன்றதுக்காக சொன்னேன். நான் இட்ஸ் நாட் எ ரெப்புடேஷன். மந்திரத்தை நான் ரிப்பீட் பண்ணவே இல்லை. ஸோ தயவு செய்து இதெல்லாம் ரெப்புடேஷன் எடுத்துக்காதுங்க. நிறைய பேர் நான் பேசுகிற டாப்பிக்கே ஃபோன் பண்ணி கேட்குறா பேசலையாண்டு. பிகாஸ் தேர் நாட் கோயிங் த்ரூ த ஓல்டு. 600க்கு மேலே போயிடுது இல்லையா, அவளால் தேடுறது கஷ்டமாக இருக்குது சம்டைம்ஸு. ஸோ அவளுக்கு குறிப்பு தரா மாதிரி சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு, ஸ்ரீசக்கரம் வந்திருக்கு. 10 ஸ்ரீசக்கரம் வந்திருக்கு. யாருக்கு வேணுமா வாங்கிக்கோங்க. திருப்பி அது 10 போன பிறகு திருப்பி ஆகிட்டுதான் கேட்குறேன். அப்புறமா அது ஒன்று. ரெண்டாவது, சந்தான கோபாலன் யார்த்த பணத்தை அனுப்பிச்சிருக்கா. அவள் அந்த பேரில் கிரெடிட் ஆகிருக்கா 1500 ஒரு மாதம் ஆச்சு ஆனால் இது வாட்ஸ்அப்பில் போய் பார்த்தா அந்த பேரில் யாருமே இல்லை. ஸோ தயவு செய்து சென்டர் ஹேஸ் டு சென்ட் த கம்ப்ளீட் டீட்டெயில். அவள் என்ன பேர் ஆப்ரேட் பண்ணுறா, இந்த பேரில் அனுப்பிச்சிருக்கேன்னு சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ சந்தான கோபாலன்ற மாதிரி நான் திருப்பி பார்க்குறேன், கண்டுபிடிக்கவே முடியல. தயவுசெய்து அப்புறமா என்னை ப்ளேம் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தானா சொல்லிவிடுங்க முன்னாடி. நான் 2-3 தடவை இங்கே அனுப்பணும். எனக்கு ரிமைண்டர் ஒன்று அனுப்ப வேண்டியிருக்கும். அப்படி தவிர நான் மறதி நான் தான் இருந்தாலும் நோட் பண்ணி தான் வச்சுப்பேன். இந்த மாதிரி கேஸெல்லாம் என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ அது சந்தான கோபாலுடைய அவள் அட்ரஸை அதெல்லாம் போட்டு அனுப்பிச்சாதான் நான் கேன் சென்ட் இட் டு தம். இது ஒரு டாப்பிக்கு. அடுத்தது வைஷ்ணவி மதுரையில் சொன்னது. வைஷ்ணவி கௌரி சங்கர் பேர் அவள் பேர். அவள் அனுப்பிச்சது மாதிரி தேவி பாகத்தில் அனுப்பிச்சேன். அவள் தாமோதர தீட்சிதர் இருக்கார், அவருடைய வீடியோவை எனக்கு அனுப்பிச்சிட்டா. அவள் அதாவது தாய் பேய் மனோரமா, பிள்ளை பேர் சுதர்சன். இந்த கதை தேவி பாகவதம். தேவி மகாத்மியம் இல்லை, தேவி மகாத்மியம் வேறு, தேவி பாகவதம் வேறு. நல்லா புரிஞ்சுங்க. சம்டைம்ஸ் சம் ஸ்டோரிஸ் மே அப்பியர் இன் போத் த கேசஸ். அதையும் சொல்லிடுறேன். ஸோ தேவி பாகவத்தில் வரக்கூடிய ஒரு கதை தான் இந்த மனோரமா கதை. பையன் பேர் சுதர்சனன். Again, I repeat that slogan. Akkradasde Ambika Padu Parvati Padu Prishtada Parvati Pashvayo Padu Shiva Sarvatra Sampradam Bharagi Bhishime Marge Durga Durgeshu Gargi Sit Kalika Kalake Kore Padu Dvam Parameshwari Mandabe Tatra Madangi Tata Soumya Shambare Bhavani Bhumavadyedu Padutvam Avamosini Girija Giridurgeshu Shamunda Shattareshu Kamakana Neshbebam Rashadudvam Chanadini Vivage Vaishnavi Shakti Ravadat Dvam Rugutbaka Bhairavi Charane Soumya Shatrudam Vaisamagame Sarvada Sarvadeshesu Patudvam Bhuvaneshwari Mahamaya Jagatrati Shatyandrupani. தி தேவி கவசம் வந்திருக்கு. தேவி கவசம்ன்றதுல அந்த ஹெட்டிங்லேயே நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் அதில் இல்லையேன்னு கேட்க வேண்டாம். இது தேவி பாகவத்தில் வரக்கூடிய தேவி கவசம். இது யார் சொல்லி அனுப்புகிறா, மனோரமா பிள்ளைக்கு சொல்லி அனுப்புகிறா. ஸோ அதனால் இவ்வளோ அம்பாளை நினச்சிட்டே போவோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையே வராதுன்ட்டு இதான் நேற்று சொன்னேன் நான். ஸோ அடுத்தது ஒருத்தர் கேட்டால், உமா பாலசுப்ரமணியன் தூத்துக்குடியிலேருந்து, மாமா தேவி மகாத்மியம் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறான்னு
எது விச் இஸ் திஸ் புக்கு நான் என்னுடைய சிற்றெழுதி போய் சொல்கிறேன். நிறைய பேர் கிரி ட்ரேடிங்கில் இந்த மாதிரி படிக்கிற மாதிரி, அதாவது புஸ்தகத்தை இப்படி திருப்புற மாதிரி போட்டிருக்கா. நல்ல போல்டு லெட்டர்ஸை பைண்ட் புக்காக ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்கா. அந்த காலத்துலேயே நான் சொல்கிறது போட்டு ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே இருக்கும், 8 வருஷமே ஆயிருக்கும். இப்போ அது நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த புக்கை டக்குன்னு எடுக்க முடியல என்னால். எங்கே கொண்டு சொல்லிக்கிறேன்னு தெரியல. இத்தனைக்கு கேலிகோ பைண்ட் பண்ணியிருந்தது. இது ஞானப்பிரகாசம் போட்ட புக்கு. இதுவும் அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல ஓரளவுக்கு போல்டு லெட்டர்ஸாக, இதை விட போல்டு லெட்டர்ஸ் அது கிரி ட்ரேடிங்கில் போட்டது. இதில் கிட்டத்தட்ட 260 பேஜ் இருக்குது. ஞானப்பிரகாசம் போட்ட புக்கு இப்படி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதோட பெரிய லெட்டர்ஸ் சொன்னால் கிரி ட்ரேடிங் தான். அது ஒன்று. அடுத்து வரம் தரும் தேவி மகாத்மியம் சொல்லிட்டு PS ஆச்சாரியா நர்மதா பப்ளிகேஷன்ஸு. இது கதையை போட்டுட்டு பின்னாடி அந்த 700 ஸ்லோகத்தையும் போட்டிருக்கா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். நம்ம கதையும் படிச்சுக்கலாம், ப்ளஸ் மீனிங்கும் தெரிஞ்சுக்கலாம், ப்ளஸ் இதுவும் இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த திங். தென் ஸ்ரீதரன் சொல்லிட்டு ஸ்ரீதரன் சொல்லிட்டு துர்கா சப்தசதியை போட்டிருக்காரு. இதுவும் இந்த மாதிரி தான் இப்படி படிக்கிற கூடிய புக்கு. நிறைய எல்லா தேவதா ஸ்வரூபங்கள் படங்கள்லாம் மிச்சத்தில் படத்தெல்லாம் இருக்காது. இதில் நிறைய படங்கள் போட்டு இதில் என்ன அட்வான்டேஜ்னா எங்கெங்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கணுமோ அந்த மாதிரி காமிச்சிருப்பா எழுத்துக்களை. நிறைய புத்தகம் போட்டிருக்கேன். லெட்டர்ஸ்லாம் ஓரளவு மிச்சத்தை விட சின்னதாக இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட 255 பேஜ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே போனாச்சு. கிரி ட்ரேடிங்கோட 4 ப்ளஸ் ராமகிருஷ்ணா மட்டும் சின்னதாக இருக்கும். விலை கம்மி, 25 ரூபா தான் அது. இப்போ ஜாஸ்தியாக இருக்குமா தெரியல இருக்குது. பட் ஆல் தி திங்ஸு டே டு டே கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா மட்டும் இஸ் பெஸ்ட்டு. நிறையா அடிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் டு கம் த்ரூ நம்ம இதில் டே டு டே இதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா மட்டும் இஸ் பெஸ்ட்டு. சீப் அண்ட் பெஸ்ட் ஐ கேன் சே. பட் கொஞ்சம் வயசான வாழ்க்கெல்லாம் படிக்கிறது கஷ்டம். அதுக்கு என்னடா பெஸ்ட்டுன்னா கிரி ட்ரேடிங் கொடுத்த அந்த போல்டு லெட்டர்ஸ் தேவி மகாத்மியம் புக்கு பைண்ட் புக்கை போட்டிருக்கா, அதை வாங்கி வச்சுக்கலாம். இப்படி தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும் அது. ஸோ இது ஒன்று. அடுத்து கம்மிட்டு தேவி பாகவதம். அந்த காலத்தில் கிரி ட்ரேடிங்கில் வாங்கினேன் நான். அதாவது மகரிஷி வேதவியாசரின் வேத வைஷ்யரின்னு போட்டிருக்காங்க. தேவி மகாத்மியம் இது முதல் தொகுதி. பாருங்கள் எவ்வளோ புத்தகம் பாருங்கள். இது தேவி பாகவதம். இது யார் எழுதியிருக்காருன்னா சித்தாந்த போதரத்னம் காஞ்சி ஆலால சுந்தரம் பிள்ளை அப்படின்றவர் எழுதியிருக்கார். அந்த காலத்து தமிழில் இருக்கும். அது 1907 போட்டிருக்கா மொதல் ஃபஸ்ட் எடிஷன். அடுத்து இந்த எடிஷனை வாங்கும்போது 2001, 25 வருஷம் ஆகுது. இது செகண்ட் புக்கு தேவி பாகவதம் பார்ட் 2. கதைப்படி இருக்கும், ஸ்லோகம் இல்லை, கதைப்படி தமிழ் ஒரிஜினலை வச்சு அது அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்கா. ஸோ வியாச முனிவர் அருளிய 18 புராணங்களில் ஒன்றாகிய தேவி பாகவதம் உத்தரபாகம் அப்படி போட்டிருக்கா. ஸோ 2 தொகுதிகள் இது. இந்த புக்கோட விலை அந்த காலத்தில் சொல்கிறது. நான் வாங்கி 30 வருஷம் போகிறது. அப்பயே ஒரு 340 ரூபா போட்டிருக்கான். இது இந்த ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் இட் காஸ்ட் 260. இது 260, அது 340. பாருங்களேன், 600 ரூபா ஒரு செட்டு அப்போ அந்த காலத்தில். இப்போ எவ்வளவு தெரியாது எனக்கு. இந்த 2 புக்கும் பார்த்தா தேவி பாகவதம் இது. ஸோ இதுலேருந்து சில கதைகள்லாம் பின்னாடி சொல்ல வேண்டியிருக்கோம். அதையும் சொல்லிடுறேன். நான் பிரமாணங்கள் இல்லாமல் எடுத்து சொல்கிறது இல்லை, ஆன் பை ஓன். அதையும் சொல்கிறேன் முன்னாடி. சில பேர் கேட்கறதுனால கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து எடுத்துக்கலாம் கேட்குறா. ஸோ நான்
அத்தாரிட்டேட்டிவாக ஏதாவது இருந்தால் தான் அதை வச்சு படித்து தான் வந்து வெரிஃபிகேஷன் ஒரு தடவை 2 தடவை எல்லா புராணங்களை பார்த்து தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான். சரி, தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணுறதா இருந்தால் சென்னை லெட்டர்ஸ் படிக்க முடியும்னா ராமகிருஷ்ணா மடம் இஸ் த பெஸ்ட் திங் டு யூஸ் இட். ஏன்னா ஹேண்டியாக இருக்கும், ஒரு நம்பர் ஆஃப் பேஜஸ் ஆல்சோ லிமிட்டட், தேவையில்லாத அடிஷ்னலாக இருக்காது அதில். பட் இதிலெல்லாம் வந்து அவளுடைய கொஞ்சம் ஆர்வத்தின் கோளாறுனால நிறையா ஆட் பண்ணியிருக்கான் சார் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நித்தியப்படி பாராயணத்துக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் தவிர பாராயண கிரமம் எடுத்தால் ராமகிருஷ்ணா மடம் இஸ் பெஸ்ட்டு. அதுதான் அதிலே போட்டிருப்பா எப்படி பிரித்து படிக்கிறதுன்ற. அதாவது தேவி மகாத்மியத்தில் 700 ஸ்லோகத்துக்கு உட்காந்துட்டா டைம் ஆகிடும் நமக்கு. அதுக்கு 2 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது துர்கேஷத்தில் எனக்கு அட்வைஸ் பண்ணியது என்னென்னா, ஹி வாஸ் அட்வைஸிங் மீ, நீங்கள் வந்து இதுவாக 7 நாளாக பிரித்து படிப்பான்னு கூட சொன்னார் எனக்கு. ஸோ 7 நாள் எப்படி பிரித்து படிக்கிறதுன்னு கொடுத்துருக்கா, ராமகிருஷ்ணா மடத்துலையும் கொடுத்துருக்கா, மிச்ச புஸ்தகத்துலையும் கொடுத்துருக்கா. ஹவு டு டிவைடு. நம்ம இஷ்டம் போல எல்லாம் படிக்க முடியாது. அதாவது 7 நாட்களில் முறையே முதல் சாப்டர் ஒரு நாள், 2வது சாப்டர் 1, 2, முதல் நாள் 1, 2வது நாள் 2வது சாப்டர், அப்புறம் வந்து 1, 2, 1, 4, 2, 1, 2 போட்டிருக்கான். அப்படி இல்லை. இந்த மாதிரி இதில் எப்படி படிக்கணும்னா இதில் கிளியராக போட்டிருக்கான். தேவி இதில் ராமகிருஷ்ணா மடத்தில் அது எப்படி பிரிக்கிறேன்னு போட்டிருப்பான். ஸோ அந்த மாதிரி பிரித்து படிக்கணும் நம்ம அதை. சில இதெல்லாம் வந்து 13 சாப்டர்ஸ் இல்லாமல் முடிச்சா படிக்கிறேன். சில சாப்டர்ஸ் தனியாகவே படிக்கலாம். தேவி மகாத்மியத்தில் இந்த ஜெயந்தி, மங்களா, காளி, பத்ரகாளி, கபாலினி, துர்கா, க்ஷமா, சிவா, தாத்ரி, சுவாகா, சதா, நமஸ்துதி எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து தனியாக கூட பிரித்து படிக்கலாம். அதுலேருந்து எடுத்து இந்த கவசம் இருக்கும், அர்க்கணம் இருக்கும். அர்கலா சோஸ்திரம் தான் இது. அஸ்ய அர்கலா சோஸ்திர மகாமந்திரஸ்ய விஷ்ணு ரிஷிகி அனுஷிப்தந்தக ஸ்ரீ மகாலட்சுமி தேவதா ஸ்ரீ ஜெகதம்பா प्रीतिये सप्तसती पाडांग जपे विनियोग ओ नमः चंडिकाय जयंती मंगला काली भद्रकाली कपालिनी दुर्गा क्षमा शिवा दात्री स्वागा सुता नमोस्तुते मदिकेट विद्रावि दात्री वरदे नमः रूपम देगी जयम देगी यशो देगी दिशो देगी அப்படி படிக்கிறது. இந்த இது வந்து தனியாக படிக்கலாம், தப்பு இல்லை. அர்கலா ஸ்தோத்திரம் தனியாகவே படிக்கலாம். ரொம்ப பிடிச்சிட்டுனா அதை படிங்கிறது. ஸோ இதெல்லாம் தனியாக படிக்கலாம்னு அந்த ரெஃபரன்ஸும் கொடுத்துருப்பா அதில். இதிலே வந்து இந்த துர்கா அஷ்டோத்திரம் அதெல்லாம் பின்னாடி இருக்கும். இப்போ வந்து ஞான பிரகாசம் போட்ட புக்கு இது. அது மாதிரி ஒவ்வொன்று வேறுபடுறது ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு காலையில் நான் பாலா கவசம் சொல்லியிருந்தேன் நேற்று. அதுக்கு வந்து இவர் போட்டு வச்சுருக்கார், நம்ம விவேக் சரவேஸ்வரன் படிச்சுட்டு மாமா இது பேசி சொல்லுங்க அப்படின்னு போட்டார். ஸோ அது அப்படியே வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன் அதை. அதாவது பாருங்க, ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் சோர்ஸ் போட்டுக்கார். பாலா திரிபுரசுந்தரி அஷ்டோத்தர சதநாம ஸ்தோத்திரம் அஸ்ய ஸ்ரீ பாலா திரிபுரசுந்தரி अष्टोत्तर सदनाम स्तोत्र महामंत्रस्य दक्षिणामूर्ति ऋषिः अनुष्ठितन्तः श्री बाला त्रिपुरसुन्दरी देवता ऐं बीजं संसत्तिः क्लीं कीलकं श्री बाला त्रिपुरसुन्दरी प्रसाद सिद्ध्यर्थे जपे नाम पारायण विनियोगक. अपर न्यासम ओम ऐं अंगुष्ठाभ्यां नमः, क्लीं तर्जनीभ्यां नमः, सौं मध्यगाभ्यां नमः, ऐं अनामिकाभ्यां नमः, क्लीं कनिष्ठकाभ्यां नमः, सौं करदलपिष्टाभ्यां नमः, ऐं हृदयाय नमः, क्लीं शिरसे स्वाहा, सौं सुगाय औषधे, ऐं कवसाय हुं, क्लीं नेत्रत्रयाय औषधे, सौं अस्त्राय पटे पूर्वस्वरोधिपते ध्यानम्.
पाशाङ्कुशे पुस्तकाक्षसूत्रे सतततीकरे रत्नात्रेक्ष चन्द्रबाला पादुबाला सुराचिता अर्थ पंचपूजा लं पृथिव्यात्मे गन्धं समर्पयामि हम आकाशात्मने पुष्पान् पूजयामि यं वायुवात्मने धूपम् आक्राम्यामि रम अग्न्यात्मने दीपं दर्शयामि मम अमृतात्मिकायै अमृतोद्भारं निवेदयामि शं सर्वात्मिकायै सर्व उपचार पूजा समर्पयामि ஸ்தோத்திரம். இப்போ இந்த பாலாதிப சிந்தி சொன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த ஸ்தோத்திரத்தை போட்டிருக்கா. அகேன் ரிப்பீட், வேறு வழி இல்லை. ஸ்தோத்திரம். कल्याणी त्रिपुरा बाला माया त्रिपुर सुंदरी सुंदरी सौभाग्यवती क्लींकारी सर्वमंगला क्लींकारी स्कंद जननी परा पंचदशाक्षरी त्रिलोकमोहिनी मोहन दिशा सर्वेशी सर्वरूपिणी सर्वक्षोभनी पूर्णा नवमुत्रेश्वरी शिवा अनंक कुसुमाराज्ञा हैनंग भुवनेश्वरी जप्या सव्या सुधीर नित्या नित्य कलना अमृतोद्भवा मोहिनी परमानंद कामेशी तरुणी कला कलावती भगवती पद्मराग क्रीडिनी सौगंधिनी सरिणी मंत्रिणी मंत्ररूपिणी तत्पत्परत्मयी तत्तमयी सिद्धा त्रिपुरवासिनी श्रीर्मादीश महादेवी कौलिनी परदेवता कैवल्यरेखा वशिनी सर्वे चे सर्वमात्रका विष्णुश्वास देवमाता सर्वसंपत्प्रदायिनी आधार कृतपत्निका स्वादिष्टानाश्रया आज्ञा पद्मासना विशुद्धस्व संस्थिता अष्टदंशिकलामूर्ति सुषुम्ना द्वारमध्यमा योगी श्रीमणिध्येय परब्रह्म स्वरूपिणी चंद्रपुजा चंद्रपदना चंद्रपुजा चंद्रचूड़ा पुराण आगमरूपिणी ओंकारादि महाविद्या महाप्रणवरूपिणी भूतेश्वरी भूतमयी पंचातत्परणरूपिणी षोडशान्या महाभूषा कामाक्षी दशमातृका आधारशक्ति लक्ष्मी श्रीपुरभैरवी त्रिकोणमध्यनिलय षड्कोणपुरवासिनी नवकोणपुरावास बिंदुस्थल समन्विता अकोर मंत्रिपद भामिनी भवरूपिणी येषां शंकर्षिणी दात्री सोमा कात्यायिनी शिवा सुलभा दुर्लभा शास्त्री महाशास्त्री सगंडिनी नाम अष्टोत्तरशतं पठेन्यास समन्वितं सर्वसिद्धिं भवाप्नोति शातको अभीष्टमाप्यनात् पूर्वस्वरो दिग्बन्धक ध्यानम् इति रुद्रयामतन्त्रे उमामगस्त्र संवादे श्री बाला अष्टोत्तरशतनाम स्तोத்திரம் சம்பூர்ணம். இது வந்து என்ன லாபம்னு கேட்டால், குழந்தைகள் சரியாக படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா சரி, அவள் வந்து நல்ல ரேங்க்கெல்லாம் வாங்கணும் சரி, இதை படிக்க சொல்லுங்க. திங்கள் வியாழனை போட்டிருக்க நேற்று துர்க்கை சத்திரி சொல்லியிருக்காரு. அதாவது ரிப்பீட்டேஷன் ஆஃப் மெசேஜ் அகெயின் இந்த மன்னிச்சிருங்க ரிப்பீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா some more details since I received today, I want to அதுக்கு சரியாக ஃபில்அப் பண்ண மனசில் கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஸோ வந்து இப்போ since I got other details also, just I'm adding to that. ஸோ குழந்தைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறோன்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்து குழந்தைய படிக்க சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தேவதைக்கு உண்டான பவர் இருக்குது. ஸோ அந்த பாலான்ற தேவத்தை கையில் வந்து என்ன வச்சுட்ருக்கா, அக்ஷமாலை வச்சுட்ருக்கா, ஒரு கையில் புஸ்தகம் வச்சுட்ருக்கா, வரபயத்தோடு உட்காந்துட்டுருக்கான்னு வருது. நிற்கிறா இப்படியோட வச்சுக்கலாம். நீலோத்பலத்தை உட்காந்துட்டுருக்கா, நீலோத்பலம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அது வந்து 16 இதழ் தாமரை. இந்த இது இருக்கும்போது 16 இதழ் இருக்கணும் நீலோத்பலத்தில். தாமரையில் 8 இதழ் இருக்கும், 16 இதழ் நீலோத்பலம். ஸோ உட்பலன்றது வெள்ளை, நீலோத்பலன்றது ஒரு மாதிரி ஒரு இந்த பிங்கிஷ் ப்ளூயிஷ் பிங்க் இந்த பிங்க்கும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும். ஸோ இதையே நினைவு கொண்டு நம்ம பாலா வந்து சரஸ்வதியோட ஸ்வரூபம் தான். அவள் அதை தான் வச்சுட்டு இருக்கா கையிலேயே. அவ்வளோ பாலா வந்து லலிதையோடைய பொண்ணு, அது வேற. ஆனால் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து அவளுடைய இது வந்து சீக்கிரம் பயப்பட்டுரும். நல்லா புரிஞ்சுங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா, பாலா வந்து 8 வயசு குழந்தை. ஸோ சின்ன சின்ன பசங்கள்லாம் படிக்கிறது தெரிஞ்சுங்களேன். அப்போ இதை ப்ரே பண்ணால் உடனடியாக அனுக்கிரகம் பண்ணிவிடுவோம் பாலா. நல்ல ஞாபகம். அதுக்காக தான் அதை சொல்கிறது.
ஸோ நல்ல குழந்தைகள்லாம் நல்லா படிப்பில் சிறந்து வழங்கணுன்னா இந்த பாலா அஷ்டோத்த சதநாமம் அதை படிக்க சொல்லுங்க. நேற்று நான் அவ்வளோ சொல்லலை டீட்டெயிலாக அதை. ஆகையினால இதெல்லாம் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லும்போது இன்னொரு முக்கியமானது, இந்த பாலா வந்து சில பேர் கேட்டா அவளுக்கு என்னம்மா இது பண்ணுறது, கோலம் போடுறது அப்படிலாம் கேட்குறா. ஸோ பாலான்ற குழந்தைய எடுத்துட்டால அது நமக்கோண நாயகி தான். மாரியம்மன், பால, இவாக்கெல்லாம் 9 கோணங்கள் தான் இருக்கணும், நவகோணம். அது எங்கே இருக்குது? ஸ்ரீசக்கரத்தினுடைய அந்த பிந்துக்கு மேலே இன்வெர்டர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதை சுற்றி இருக்கிற 8 கோணம், அந்த இன்வெர்டர் ட்ரையாங்கிளோட சேர்த்து 9 கோணம் ஆகிடுறது. சரி, நவகோண நாயகி தான் பால. அதை போடுங்க பூஜை ரூமில். அவளுக்கு பாலைக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த கோலம் தான் போடணும். நான் காமிக்கிறேன், அப்படியே போடுங்க. சுற்றி ஒரு வட்டம், 8 இதழ தாமரை. நிவேதம் வந்து ஸ்வீட்டு தான் அவளுக்கு பிடிக்கும். பால்கோவா வாங்கி தரலாம், தூத் பேடை கடை. இப்போ நார்த் இந்தியாலாம் போனால் பல கோவிலில் அந்த ரெடிமேடாக வைக்கிறான் பாருங்க, அதுதான் வாங்கி பண்ணுறா. இப்போ ராமர் கோவில்லையே அயோத்தியில் கடை வச்சிருக்கால முஸ்லீம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுற்றி கடை வச்சிருக்கால முஸ்லீம்ஸு. இதுதான் வந்து 9 கோணம், சுற்றி 8 கோணம், நடுவில் ஒரு கோணம், 9 கோணம், நடுவில் ஒரு டாட்டு. ஸோ சுற்றி 8 இதழ தாமரை இருக்குது. இதுதான் பாலைக்கு உண்டான யந்திரம். நேற்று நான் எந்திரம் சொல்லும்போது ஒரு எந்திரத்தை காமிச்சிட்டு தப்பு பண்ணிட்டேன். இட்ஸ் மிஸ்டேக் ஆன் மீ, அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது வந்து வாசி யந்திரம் படிச்சிருக்காரு ஒருத்தர். நான் எடுத்து இது இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடும்போது அது வந்துட்டு அந்த முன்னாடி குதிரையாட போட்டிருந்தா அந்த அஸ்வாரோடாக்கு அஸ்வினி தேவதைக்கு, அதுக்கு பதில் மாற்றி காமிச்சிட்டேன். அதை மன்னிக்கணும். நான் இன்னும் நான் திருப்பி காமிக்கிறேன். திருப்பி அதை பற்றி பேசினா ஒய்வார் ரிப்பீட்டிங் கேட்க போகிறார் அவர். அதனால் அதை காமிக்கலை. பட் ஐ வில் ஷோ த ரைட் யந்த்ரா another day. ஸோ குழந்தைகளுக்கு இந்த பாலா மந்திரத்தை, பாலா அஷ்டோத்த நாமத்தை படிக்க சொல்லுங்க. கல்வி கேள்விகளில் ஃபைன் ஆர்ட்ஸில் ரொம்ப நல்லா சிறந்து வழங்குவாள். இதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சம் டாபிக்ஸ் ரிப்பீட்டடாக இருக்கிறதுனாலும் மன்னிச்சுடுங்க. அதை வேறு வெளியில் அது இப்போ வந்து டு கெட் அ கிளியர் ஐடியான்றதுக்காக நான் திருப்பி பேச வேண்டியது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.